ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்கு நல்லது நடக்கும். நீ சற்றும் எதிர்பாராத அற்புதத்தின் மூலமா உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்னு சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் இன்னைக்கு வந்துடுச்சு என் தங்கமே. இதோ இப்பொழுது என்னை நம்பும் உனக்காக எல்லா பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சரி செஞ்சு உனக்கு நடந்த அநியாயத்தை தாண்டி உனக்கு நியாயம் கிடைக்க செய்வதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். உண்மையாகவே என்னை நம்புபவர்களும் உண்மையான நம்பிக்கையோடு என்னை வணங்குபவர்களும் அடுத்தவங்களை திருத்தணும் மாற்றணும் நினைக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் உங்களை திருத்தி கொள்ள முயற்சி செய்யுங்க. துன்பம் வந்தா, பிரச்சனை வந்தா அதுக்கு யார் காரணம்னு யோசிக்காம வந்த பிரச்சனையிலிருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கணும்னு யோசிக்கும்போது உன் கோபமும் வேதனையும் மறைஞ்சு போய் வாழ்க்கையை சரி செய்கிறதுக்கான உனக்கு சாதகமான விஷயங்கள் உன் கண்களுக்கு புலப்படும். தப்பு நடந்துட்டா அதை அடுத்தவங்க மேலே கொட்டி தீக்காம அதை சரி செய்வதற்கான விஷயங்களை யோசி. இந்த சாயப்பா உன்னை சுற்றி வெளியே எங்கேயும் இல்லை, உன் மனசுக்குள்ள உனக்குள்ளேயே தானே இருக்கேன். உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ பொறுப்போடு உணர்ந்து செயல்படும் போது உன் சூழ்நிலைகளை நானே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கன்றத ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இன்னுமே கூட உன் வாழ்க்கையை நீ சமாளிப்பதற்கும் சாதிப்பதற்கும் உனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் தடைகளையும் வழிகளையும் நீ போராட்டங்களையும் கடந்து வர்றதுக்கு உனக்கு வழிகாட்ட போகிறேன். நீ கஷ்டப்பட்ட காலமும் உன்னை கலங்கடித்த காலமும் கடுமையான காலம்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். உடனே எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு யோசிக்காம இதுதான் வாழ்க்கையின் உண்மை, இதுதான் மனித வாழ்வின் நிதர்சனங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து வர நீ தயாராகணும் என் தங்கமே. உன் வாழ்க்கையையும் உன்னையும் வடிவமைச்சு உன்னை ஒரு உறுதியான ஆளாக மாற்றி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த சாயப்பா வந்திருக்கேன். கண்டிப்பா நீ எதையும் யோசித்து பயப்படுவதோ எதுக்காகவும் மனம் தளர்ந்து போகவோ வேண்டாம். ஏன்னா நான் உன்னை விட்டுட்டு எங்கே போயிட போகிறேன். நீ போகும் பாதையை செதுக்கி உன் உயர்வுக்கான வழிகளை நான் காட்டுறேன். என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது. நீயே தூங்கினாலும் காலமும் நேரமும் தூங்குவதில்லை. அது சரியான நேரத்தில் உனக்கு சேர வேண்டியதை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். உனக்காக நியமிக்கப்பட்டது உன்னை விட்டுட்டு வேறு யார் கைகளுக்கும் போய் சேராது என் செல்லமே. நான் தீர்மானித்த சரியான நேரத்தில் உனக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாம் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்துட்றேன். எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை வேகமாக உயர்த்தும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா இந்த நாளை விடிய வச்சிருக்கேன். உன் வேண்டுதல்களிலும், அதாவது உன்னுடைய வேண்டுதல் என்னவோ, உன்னுடைய பிரார்த்தனை என்னவோ, உன்னுடைய தேடுதல் என்னவோ, உன் எதிர்பார்ப்பு என்னவோ அதில் நீ ரொம்ப உறுதியாக இருக்கணும். அதை அடைந்தே தீருவேன்ற நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோடு நீ இருக்கும்போது என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவேன். உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? மிகப்பெரிய பொக்கிஷமாக நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு அற்புதமான விஷயம்தான் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி இன்னைக்கு வரப்போகுது. அதன் மூலமாக நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெறப்போகிற. இதுவரை நீ செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு புது வழியை காட்டுவேன் என் செல்லமே. என் அருளின் ஒளி உன் பாதையில் தடைகளாக வந்து சேரும். அந்த தடைகளை நீ உடைத்தெறிவதற்கான சக்தியையும் நான் உனக்கு கொடுப்பேன். இப்போ தெரியுதா, நான் உனக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள்
ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டமா மிகவும் கடினமா துன்பத்தையும் தடைகளையும் தருவது போல இருந்தாலும் அதை தாண்டி நீ மனசுல மகிழ்ச்சியோட வாழ்க்கை நிம்மதியா வாழணுங்கிறதுக்காகவே நான் செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. என் ஆலயத்துக்கு வந்து கூடிய சீக்கிரமே நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற போகிறேன். நல்ல காலம் இன்றிலிருந்து உன் வாழ்வில் பிறந்துருச்சு நினச்சிக்கோ என் செல்லமே. இனிமே உன் கண்களில் எப்போதுமே சந்தோஷமும் உன் முகத்தில் சிரிப்பு மட்டுமே இருக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன். பல பேர் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நீ பெருசாக உயர போகிறதில்ல, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறதில்ல நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போதுதான் உன் வாழ்க்கையிலேயே நான் ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பித்து வச்சுருக்கேன். சில நேரங்களில் நடக்கும் சில விஷயங்களை பார்த்து பதட்டப்படாதே. எப்போதுமே நேர்மறை எண்ணத்தோட விடாமுயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. நீ இழந்ததையெல்லாம் தாண்டி உனக்கு அழகானதை கொடுத்து என் அருட்கொடையின் மூலமா உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ இழந்தது எதுவும் எங்கேயும் போயிடல. நீ இழந்ததையெல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த சாயப்பா உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீ நல்லா காசு பணம் வசதின்னு வச்சிருக்கும்போது அதை உன்கிடமிருந்து பெற்றுக்கொண்டு முன்னால் நல்லா பேசினவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாலேயே வேறு விதமாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. உன் வாழ்க்கையை நீ புது கோணத்தில் பார்க்க போகிறாய் என் செல்லமே. மகிழ்ச்சியோட அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடையும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு பின்னால் இந்த சாயப்பா இருந்து சொல்வதெல்லாம் நீ உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோடும் நப்பாசையோடும் தான். நான் உண்மையை சொல்லும்போது அதை கேட்க நீ தயாராக இருந்துட்டினா, அதை சரி செஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். நான் சொல்லும்போது கேட்காம அதை அலட்சியமாக நினச்சிக்கிட்டு இருந்தீனா வாழ்க்கை உனக்கு பிரச்சனையாகவும் எரிச்சலாகவும் அல்லவா மாறி போயிடும். பல சமயங்களில் நீ நல்ல விஷயங்களை நல்லதுக்காக தான் சொல்கிற, ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர்களுடைய குறைகளையும் பயங்களையும் மாற்றம் செய்யணுமே. நீ சொல்கிறத கேட்டு அவங்க திருந்தணுமா மாற்றிக்கணுமான்றதுனாலேயே அவங்களுக்கு நீ சொல்கிறது பிடிக்க மாட்டேங்குது. சில நேரத்தில் உன் குடும்பத்தில் உள்ளவங்களே கூட நீ சொல்லக்கூடிய உண்மையை கேட்க விரும்பாமல் உன்னை தவிர்க்கிறார்களா? கவலைப்படாத. யார்கிட்ட போய் உண்மையை பேசுறது, யாருக்கு நல்லதை சொல்கிறதுனே புரியலையேன்னு உன் மனம் குழம்புகிறதா? உண்மையை கேட்க தயாராக இல்லாதவர்களிடம் அதை கட்டாயப்படுத்தணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ நல்லதுக்காக சொல்லும்போது அதை கேட்காதவங்க கஷ்டப்பட்டு துயரப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா அதை அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. ஏன்னா நல்லதை சொல்ல தான் உன்னால் முடியும். அதை ஏற்றுக்கிறதும் மறுப்பதும் அவரவர்கள் மனசை பொறுத்து, அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறதை பொறுத்து நாளைக்கு அவங்களே மாறிட்டு தான் போகிறாங்க. நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. தேவையில்லாத இடங்களிலும் தேவையில்லாத மனிதர்களிடமும் நீ எதையுமே பேச வேண்டாம் என் செல்லமே. நீ எப்போதும் அமைதியாகவும் மன உறுதியாகவும் இருந்தாலே உன் மனசுக்கு மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா அமைச்சு கொடுத்துருவேன். எத்தனை ஆறுதல் சொன்னாலும் உன் மனசு மறுபடியும் எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும். நல்லா இருக்கிற, நல்லா பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு உன் மனசுக்குள்ளே சோகம் வந்து ஆழ்த்தி விடுகிறதா? உன் மனதின் எண்ண ஓட்டங்களையும் அலைகளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். முழுவதுமாக என்னை சரணாகதி அடைந்த என் அன்பு பிள்ளையானனே, உன் வாழ்க்கை என்கிட்ட ஒப்படைச்சிடு. இனிமே நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். உன் ஆள் மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் சரி செஞ்சு இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டுறேன். உன் நல்ல குணத்திற்கும் உண்மையான பிரார்த்தனைக்கும் சேர்த்து பல நல்ல முன்னேற்றங்கள் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்குது என் செல்லமே. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அமைதியாக கேளு. என் முன்னால் வந்து உட்காந்து உன் கவலைகளை நினச்சி நீ சோர்ந்து போய் கண் கலங்க வேண்டாம். அதிலிருந்து உன்னை விடுவிக்கும் பொறுப்பை இந்த சாயப்பா நான் ஏற்றுக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் மனபாரங்களை எல்லாம் அகற்றி உனக்கு மன மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். யார் உன் கூட இருப்பாங்க, யார் உன்னை விட்டு விலகுவாங்கன்றத காலம்தானே தீர்மானிக்குது. சில பேரை நீ தூரத்தில் வைக்கும்போது உன் மன வலியும் வேதனையும் குறைஞ்சு போகும்.
தான் சொல்கிறதும் தான் செய்கிறதும் மட்டும்தான் சரின்னு பேசுகிறவங்க கிட்ட நீ எதையும் பேசாமல் அமைதியாக இருந்தாலே காலம் அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கும். நீ எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. இந்த உலகத்தில் நிலையானது என எதுவுமே இல்லை. உன்னுடைய எல்லா துன்பங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்க வருதுன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ.